சமீபத்துல 266வது போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து இறந்திருந்தாரு. ஸோ உலகம் முழுக்க இருக்க கேத்தலிக் திருச்சபையை சேர்ந்தவங்க அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நேர்ல அல்லது அவங்க பிரேயர்ஸ்ல வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இப்போ கேத்தலிக் திருச்சபை எல்லாரும் எதிர்நோக்கி காத்திருக்க அடுத்த விஷயம் என்னன்னா, யாரு அடுத்த போப்? இதுக்கான பதில் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி பாத்தறியா? இந்த போப் எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி எலெக்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கும் அது தெரியணும் அப்படின்னா கான்க்ளேவ் அப்படிங்கிற படத்தை பாருங்க. ஸோ கான்க்ளேவ் 2024 வந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வின்னிங் படம். எதுக்காக ஆஸ்கர் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். அதே மாதிரி இது ஜஸ்ட் வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ்டு மூவி அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு த்ரில்லர் மூவி. எஸ், அடுத்து என்ன அப்படிங்கறத எதிர்நோக்கி காத்திருக்க மூவி. குறிப்பா இதுல இருக்க பேசப்பட்ட நிறைய அரசியல், அந்த அரசியல்ல இருக்க துரோகங்கள் அண்ட் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வேட்டிகன் சிட்டிக்குள்ள போய் அந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு போகன்ஸ் பிளைண்ட் டேட். நான் உங்கள் தேவா. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போலாம். ஏன்னா நான் இது தெரியாம இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல குழப்பங்கள் வந்துச்சு. இந்த கதையில எதுக்கு இந்த வார்த்தை வருது, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுனால குயிக்கா ஒரு 4 வார்த்தையோட அர்த்தம் மட்டும் பார்த்துடலாம். மிச்ச வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கதை ஓட்டத்திலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து கான்க்ளேவ். ஸோ கான்க்ளேவ் அப்படிங்கிற இந்த டைட்டில் கொண்ட வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு போப் இறந்துட்டாரு, அதுக்கு அடுத்த போப் யாரு அப்படிங்கிற செலக்ட் பண்ற எலெக்ஷன் இருக்குல்ல, இது பேரு வந்து கான்க்ளேவ் அப்படின்னு அந்த திருச்சபையில, அந்த வேட்டிகன் சிட்டில வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து கார்டினல்ஸ். சோ அந்த கார்டினல்ஸ் யாரு அப்படின்னா, போப்புக்கு அடுத்த லெவல்ல இருக்க பாஸ்டர்ஸ் ஆர் பிரீஸ்ட் நீங்க வச்சுக்கோங்களேன். சோ இவங்க எல்லாருக்குமே வந்து சுப்பீரியர் பவர் இருக்கும் அடுத்த லெவல்ல. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கான்க்ளேவ் எலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து நிப்பாங்க. இதுல முதன்மையான ஒருத்தர் தான் அறிவிப்பாரு யாரு அடுத்த போப் அப்படிங்கிறது. சோ இது வந்து கார்டினல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை. சோ பாப்பபிள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ எலெக்ஷன்ல வந்து ஒரு 4-5 கார்டினல்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த கார்டினல்ல யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அசம்ப்ஷன் இருக்கும்ல. ஒரு முதன்மையானவர் அவர்தான் வந்து பாப்பபிள். ஃபைனலா செலிபசி. சோ இந்த செலிபசி அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும் இந்த படத்துல. சோ அதனால இத பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. சோ செலிபசிங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு சத்திய பிரமாணம். இப்போ கோர்ட்ல எல்லாம் போனா நம்ம சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு சத்திய பிரமாணம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது பிரீஸ்டாவோ இல்ல போப்பாவோ இல்ல கார்டினலாவோ இந்த வேட்டிகன் சிட்டில இருக்க சர்ச்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க தன்னோட சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கடவுளுக்காக வரணும். அதாவது நான் வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், நான் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற சத்திய பிரமாணம் செய்யறது பேரு தான் செலிபசி. இந்த படத்தோட கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். வேட்டிகன் சிட்டில as usual அந்த சர்ச் இருக்கு. அதுல ஆல்ரெடி போப்பா இருக்கிறவரு திடீர்னு இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு இப்போ உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காகனா அந்த எலெக்ஷன் which is conclave. சோ இந்த கான்க்ளேவ்ல பாத்தீங்கன்னா கார்டினல் லாரன்ஸ், அதே மாதிரி நிறைய கார்டினல்ஸ் வந்து இருக்காங்க. சோ கார்டினல் லாரன்ஸ் தான் ஒரு முதன்மையான கார்டினல். இப்போ அதுக்கு போட்டியா அந்த போப் எலெக்ஷனுக்கு வந்து போட்டியாவும் முதன்மையான அந்த பாப்பபிளாவும் யாரு இருக்கா அப்படின்னா கார்டினல் ட்ரெம்பிளே, which is again இவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஆனா கார்டினல் லாரன்ஸ்க்கு ஏதோ ஒரு விதத்துல ட்ரெம்பிளே மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இவர் உண்மையிலேயே அதுக்கான தகுதியானவரா அப்படின்ட்டு. இந்த சந்தேகத்தை வலுக்கூட்டுற விதமா இறந்து போனார்ல அந்த போப்பு, அந்த போப்பு வந்து ஒரு சீக்ரெட் நோட் வந்து விட்டுட்டு போறாரு. என்னன்னு, இந்த வேட்டிகன் சிட்டியோட சர்ச்சை களங்கம் ஏற்படுத்துறதுக்கான ஒருத்தன் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனா அது யாருன்னு சொல்லல. இப்போ லாரன்ஸோட டாஸ்க் என்ன அப்படின்னா, யாருன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரெம்பிளே உண்மையிலேயே அதுக்கான தகுதியானவரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் பயங்கர த்ரில்லிங்கா சொன்னதுதான் இந்த கான்க்ளேவ் படத்தோட கதை. சோ இந்த படம் உருவான விதம் 1957 கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு புக்கு. அந்த புக்கை எழுதினது வந்து ராபர்ட் ஹாரிஸ். ஸோ அந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி பீட்டர் ஸ்ட்ராகன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ அவரு அதை இன்ஸ்பயர் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேவை வேற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதை தான் வந்து அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் எதுக்காக ஆஸ்கர் ஜெயிச்சிருக்குன்னா அந்த கேட்டகரியில தான் பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் வந்து ஜெயிச்சிருக்கு ஆஸ்கர். அண்ட் இந்த படத்தை எடுத்தவரோட பேரு எட்வர்ட் பர்கர். ஸோ இப்படி இந்த படத்தை எழுதி இதை எக்ஸிக்யூட் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இமேஜின் ஒரு வேட்டிகன் சிட்டியை பத்தி ஒரு
மிகப்பெரிய ஒரு விஷயம் எழுத போறாங்க, எடுக்க போறாங்க. கற்பனையிலே எழுதினாலும் இது எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி ஆகும். எப்பவுமே ஒரு ரிலீஜியஸை கொஸ்டின் பண்ணும்போதோ இல்ல அதை பத்தின ஒரு கான்ட்ரோவர்சியை டச் பண்ணும்போதோ மிகப்பெரிய அளவு ஒரு சர்ச்சை ஏற்படும். அதே தான் இந்த படத்துக்கும் நடந்துச்சு. ஆனா இந்த படம் ஒரு சின்ன வேலை பார்த்தாங்க. அது என்னன்றதை சொல்றேன். பொதுவா இப்ப ப்ரீவியஸா வந்த படங்கள் லைக் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், அதுக்கு முன்னாடி வந்த டாவின்சி கோட் வந்தப்பெல்லாம் உலகமே பத்தி எரிஞ்சது. ஸோ இந்த மூவி டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடான ரிலீசஸ் தான் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து இந்தியாவில் வரவே இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஏரியாஸ்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு குவைட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் பார்த்தாங்க. அதனால என்னவோ இந்த கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது பெருசா வெடிக்கல. ஒருவேளை உலகம் முழுக்க பார்த்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த படம் பேன் ஆகி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க படத்துல எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் கலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய ஃபிளாப். ஆனா இந்த படம் வந்து ஆஸ்கர் ஜெயிச்சது. ஃபிளாப்பான படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். Performance wise பாத்தீங்கன்னா the primary characters which is Cardinal Lawrence and Cardinal Tremblay, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே அந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி Cardinal Lawrenceக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரெம்ப்லி மேல 90% டவுட் வரும். which is அந்த போப் எழுதி வச்சு இறந்து போனார்ல, அது இவன் தான் அப்படிங்கிற 90% கன்ஃபர்மேஷன் வரும். அதை ட்ரெம்ப்லி டாக்கிள் பண்ற விதமாகட்டும், ஒவ்வொரு கட்டத்திலையும் ட்ரெம்ப்லி எஸ்கேப் ஆகுறதும் லாரன்ஸ் வந்து கேட்ச் பண்றதும், அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கும்ல, அதை வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண எலெக்ஷன் இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னா எஸ், இதுதான் இந்த அரசியலை பேசுறது. இந்த படத்துல பேசப்பட்டது முக்கியமா அந்த வேட்டிகன் சிட்டியை சுத்தி இருக்க அரசியல். அந்த அரசியலை இவங்க ரெண்டு பேர் மூலமா பேசினது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்க விதம். டெக்னிக்கலாவும் இந்த படம் வந்து பயங்கர சவுண்டிங்கா இருக்கும். இது பி சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் பெருசா இல்லை இந்த படத்துல, பட் லைவ் மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். குறிப்பா அந்த வேட்டிகன் சிட்டி சர்ச்சுக்குள்ள வர்ற அந்த அக்வஸ்டிக் சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. கேட்கும்போது நம்மளே அந்த வேட்டிகன் சிட்டிக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கல் பிரில்லியன்ஸா இந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹைலைட் சீனா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, கார்டினல் லாரன்ஸ் தான் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கும் இன்னொரு கார்டினலுக்கும் ஒரு செஸ் மாதிரி வார்த்தை போர் வந்து நடக்கும். ஸோ ஆக்சுவலா அவருக்கும் அந்த சீக்ரெட் தெரியும் என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த சீக்ரெட் என்னங்கிறது தான் படம். அதை நான் இங்க எங்கேயுமே ரிவீல் பண்ணல. ஸோ அந்த சீக்ரெட் என்னங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த சீக்ரெட் வந்து இன்னொரு கார்டினலுக்கும் தெரியும். ஸோ லாரன்ஸ் வந்து அந்த கார்டினல் கிட்ட அவரோட வேர்ட்ஸ் வச்சு அந்த போட்டு வாங்குறதுன்னு அதை வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த சீன் பார்க்கும்போது தெரிச்சிட்டேன். ஏன்னா லாரன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா அந்த வேர்ட் பிளே வந்து பண்ணியிருப்பாரு. நீங்களும் அந்த சீன் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த படம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு த்ரில்லர் மூவி, நாட் ஜஸ்ட் பீன் ஒரு சைக்கோ ஒரு மர்டர் மட்டும் இல்லாம ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ், அதுல இருக்க சீக்ரெட்ஸ், அன்ரிவீலிங் சீக்ரெட்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறிப்பா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், டாவின்சி கோட் படம் பார்த்த ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த படமும் பாருங்க. உங்களை எந்த விதத்திலையும் இந்த படம் ஏமாற்றாது. அதே மாதிரி பயங்கர த்ரில்லிங்கா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படம் நான் எங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அமேசான் பிரைம்ல இருக்கு. அகைன் ரெண்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு இப்போதைக்கு. மேபி ஃபியூச்சர்ல அந்த படம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நீங்க ரெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ரெண்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க, சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல திரைப்படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.